ஸ்டைல் எனக்கு செட் ஆக மாட்டேது வேற பிளாட்ஃபார்ம்ல, வேற ட்ரேடிங் வேற அக்கௌண்ட் வச்சிருந்தேன்னா அதுல உங்களுடைய ட்ரேடிங்கோட ஃபெசிலிட்டி நிறைய கிடைக்கல அப்படின்னு நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, அதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் டன் ட்ரேடிங் அக்கௌண்ட். நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லா பப்ளிக்ஸும் லைக் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது டன்னுடைய ஸ்பெஷல் மட்டும் தான். ஏன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு சார்ட்லே ட்ரேடிங் ஒரு சார்ட் டிஃபால்ட்டா கொடுத்துருவாங்க. அதுல பிரீமியம்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் நீங்க பொசிஷன்ஸ்ல போயிட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர் புக்கா நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் போயிட்டு நீங்க பொசிஷன்ஸ்ல போயிட்டு மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆர்டரை கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சார்ட்ல 1 கிளிக் செல் 1 கிளிக் பை. ட்ரைலிங் ஸ்டாப்ல இன்ஸ்டன்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க போட முடியும். என்னோட ட்ரேடிங் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா நான் எல்லா விஷயங்களும் சார்ட்லயே பண்ணுவேன். எந்த பொறுத்துல பொசிஷன்ல போயிட்டு நான் ட்ரேடை கட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டன்டா நம்மளுக்கு பிடிக்க போறது 5 to 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கேல்பிங் மெத்தடோட பிடிக்க போறோம். என்னோட ஸ்கேல்பிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வேற ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் யூஸ் பண்றது, நான் பெட்டரா யூஸ் பண்றது, நான் கண்டினியூவா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் டன் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அதுல லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க போய் விசிட் பண்ணலாம். சூப்பரான ஒரு விஷயம் சார். எல்லாமே ஃப்ரீக்காக அலையாதீங்க. சொல்றது கேளுங்க. எந்த இடத்துல டிஸ்கவுண்ட் என்ற விஷயங்கள் பண்றாங்கன்னா அந்த விஷயங்கள் ஒண்ணு காலாவதி ஆக போகுதுன்னு அர்த்தம், இல்ல செல் ஆகாத ஒரு விஷயங்கள் அர்த்தம். ஃப்ரீயா கொடுப்பாங்களா? ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயங்கள் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அதுல அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? இருக்காது. ட்ரேடிங்ல புரோக்கர் சார்ஜோ இல்ல வேற ஏதாவது டாக்ஸோ நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா ட்ரேடிங் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. எவ்வளவு சார்ஜஸ் சார், எவ்வளவு ட்ரேடிங் அக்கௌண்ட், இது நிறைய கேள்வி கமெண்ட்ஸ்ல வரும். கண்டிப்பா நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ட்ரேடிங் பண்ண ட்ரேடரா இருக்கிறீங்கன்னா நீங்க புரோக்கர் சார்ஜ் பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் சரி என்ட்ரி கொடுக்க போறதுல நிறைய என்ட்ரிஸ் கொடுக்க போறதுல 1 or 2 என்ட்ரிஸ் கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. ஓகே, எவ்வளவு புரோக்கர் சார்ஜ் வரும்போது நம்ம ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய 1% to 2% புரோக்கர் சார்ஜ், அவ்வளவுதானே நம்ம ப்ராஃபிட்ல இருந்து. இது ஒரு விஷயமா? நீங்க பெஸ்டா ட்ரேடரா இருக்கணும்னா பெஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியல. எல்லாமே ஃப்ரீ ஓப்பன் பண்றாங்க, ஃப்ரீயா போயிட்டு பண்றாங்க. ஃப்ரீயா இருக்கக்கூடிய டிமாண்ட் அக்கௌண்ட் எதுனா இருக்குமா? உங்களை போய் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேஸ்ட் ப்ரோ. நான் எல்லா விஷயத்தையும் நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன். எல்லா ட்ரேடிங் அக்கௌண்ட் பயன்படுத்தி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க லாங் டைமா யூஸ் பண்றீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்கு பின்னாடி அலையாதீங்க. எப்பவுமே ஃப்ரீ என்ற ஒரு விஷயங்கள், டிஸ்கவுண்ட் என்ற விஷயங்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அவங்க உங்களுக்கு தரமில்லாத பொருட்களை உங்கள் தலையில் கட்டுகிறார்கள் என்ற அர்த்தம். இது எப்ப வரையும் உங்களுக்கு புரியலையோ எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய வியூவர்ஸ், உண்மையான வியூவர்ஸ் லவ் பண்றீங்க, கண்டிப்பா நான் சொல்றேன் டன் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். என் லிங்க்ஸ் மூலம் ஓபன் பண்ணிக்கங்க. பெஸ்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கேஎஸ்சி முடிஞ்சிடும். ஓகே, எல்லா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி தான். உங்களுக்கு அதுல எப்போ தான் செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தனியா வீடியோஸும் நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சாட்டர்டே மார்க்கெட் ஆல்ரெடி, அதனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சாட்டர்டே சண்டேல நீங்க ஓபன் பண்ணுங்க. மண்டேக்கு ரெடியா இருக்கும் உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, நீங்க ரைட் பண்றதுக்கு சரியான குதிரை இல்லை என்றால் நீங்க எப்படி ரைட் பண்ணுவீங்க? நொண்டி குதிரை ரைட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நீங்க சரியான குதிரையை தேர்ந்தெடுத்தால்தான், நீங்க சரியான ஜாக்கி இருந்தால்தான் அந்த ரேஸுக்கே ஒரு விஷயம். அப்போ நீங்க சரியான காரை வச்சுட்டு இல்ல, ஒரு ஓட்ட காரை வச்சுட்டு இருக்கீங்க, காம்படிஷன் பண்றீங்க ஸ்போர்ட்ஸ் காரோட, வேலைக்காகுமா? மார்க்கெட் என்பது ஸ்போர்ட்ஸ் கார்ஸ். ஓகே, அதோட நீங்க காம்படிஷனோட நீங்க வின் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பெஸ்டான ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். சிம்பிள் லாஜிக். ஓகே கைஸ், பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வீடியோ போக மாட்டேது, கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. பெஸ்டான வீடியோஸ், என்னோட வீடியோஸ்ல கண்டினியூ போய் பாருங்க. லைவ்ல நான் ஸ்கேல்பிங் பண்ணி ப்ரூவ் பண்ணிருப்பேன். 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்றோம், முடிஞ்சு கதை. அதோட நம்ம வேற பார்க்க போறோம். பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம். பாய். ஹாய் கைஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சர்ச்சிங் பாக்ஸ்ல உங்களுக்கு டன் லாகின் போட்டீங்கன்னா டன் லாகின் வரும். டன் லாகின்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு மேல, ஓகே, தன்னோட டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு மேல ஃபர்ஸ்ட் பேஜ் லாகின் ஆகிட்டு மேல இப்படிதான் வரும். ஹோம் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், போர்ட்போலியோ இருக்கும், பொசிஷன்ஸ் இருக்கும், ஆர்டர்ஸ் இருக்கும், மணி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹோம் பேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு டன்ல பொறுத்தவரைக்கும் 10 வாட்சிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியா பாருங்க, ஆப்ல 10 வகையான வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னா. ஓகே, எஃப்ஓ இது மோஸ்ட் வேலிட். ஓகே, எவ்வளவு நல்ல ஒரு மீட்டேஜான ஸ்டாக்ஸ் வந்து இவங்களே ஃபில்டர் பண்ணி கொடுத்துறாங்க. பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கு, டிவிடெண்ட் ஸ்டாக்னா என்ன, பேங்க் நிப்டி, நம்மளுடைய நிப்டி செக்டார் பொறுத்தவரையும் நிப்டி வெயிட்டேஜ், ஓகே,
இது ஆப்ஷனுடைய சார்ட். அதுக்கப்புறம் நம்ம தனியா உருவாக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட். இது டோட்டலாவே நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே கொடுத்துறாங்க. இதுல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப், ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் ஆர் கமோடிட்டி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்ப நம்ம ஹோமுக்குள்ள போறோம். ஹோமுக்குள்ள போயிட்டு நம்ம பண்ண போறது ஃபியூச்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம், ஸ்டார்ட்டா பாத்துருவோம். இப்ப பாருங்க கர்சரா பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இங்க வாட்ச் லிஸ்ட் போட்டு NIFTY நிஃப்டி 50 ட்ரை பண்ணீங்கன்னா இதுல NSC வருதுங்களா, இங்க ஹேட்னு வரும். இங்க பாருங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தெரியும் ஹேட் வரும். நீங்க ஹேட் கொடுத்தீங்கன்னா ஹேட் ஆயிடும். இப்ப நிஃப்டி 50 ஹேட் ஆயிருக்கு. இங்க பாருங்க எழுதிருக்கா, நிஃப்டி 50ல கர்சரை கொண்டு போனீங்கன்னா இங்க ட்ரேடிங் சார்ட் இருக்கு. இந்த கேண்டல் சார்ட் கிட்ட போவாதீங்க, இந்த கேண்டல் மாதிரி இருக்கிற விஷயத்துல போவாதீங்க. பக்கத்துல ட்ரேடிங் சார்ட்டுக்குள்ள போங்க. அதை ஓபன் பண்ணிக்கணும்னா தனியா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். தனியா ஒரு விண்டோஸ் ஓபன் ஆகும். நிஃப்டி 50 நீங்க டைம் ஃப்ரேம் பிரகாரம் நீங்க செக் பண்ணிக்கலாம். சார் நான் லே அவுட் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க கர்சர் அப்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 எழுதிருக்கா, இங்க லே அவுட் அங்க கர்சர் கொண்டு போனீங்கன்னா செலக்ட் யுவர் லே அவுட். ஓகே, இங்க லே அவுட் செலக்ட் பண்ணிட்டோம்னா உங்க மல்டிபிள் சார்ட் எப்போ சார்ட்ஸ் தான் வச்சுக்கலாம். நான் 3 சார்ட் வைப்பேன், எப்பவே 3 சார்ட் வைப்பேன். இந்த 3 சார்ட் லைன்ல வந்தாச்சு. எல்லாமே இண்டெக்ஸா இருக்கும். இண்டெக்ஸா இருக்கிறதுல நான் போயிட்டு இங்க மேல பாருங்க கர்சர் இருக்கும். இங்க பாருங்க ஆப்ஷன் செயின் எழுதிருக்கும். இந்த ஆப்ஷன் செயின் கிட்ட ஓபன் பண்ணுங்க. ஸ்பாட்ல ஓபன் ஆயிட்டு இருக்கிறது ஏடிஎம் பிரைஸ். அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கட்டத்தை விட்டுருங்க. அது இண்டெக்ஸா இருக்கட்டும். கர்சரா பாத்தீங்கன்னா தெரியும், இது ஃபர்ஸ்ட் கட்டம், இது செகண்ட் கட்டம். செகண்ட் கட்டம்ல கிளிக் கொடுத்துட்டு ஏடிஎம் பிரைஸ் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது கட்டத்தில் கீழே பாருங்க டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், 3வது கட்டத்துல ஒரு கிளிக் கொடுக்குற ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி வரும். நீங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் ஸ்டாப்ஸோட செலக்ட் பண்றீங்க. இப்ப பாருங்க இந்த பக்கம் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் சார்ட்டோட இது இண்டெக்ஸ். இது வந்து இண்டெக்ஸ் மெயின் சார்ட். ஓகே, இது ஆப்ஷனோட கால் சார்ட். இது வந்து ஓகே, கால் அண்ட் புட் ஒரு இண்டெக்ஸ் 3 சார்ட்டுமே வந்துருச்சு. இது எப்படி சார் நம்ம செட்டிங்ஸ் பண்றது? செட்டிங்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நிஃப்டி 50 பக்கத்துல என்னோட கர்சரை பாருங்க. நிஃப்டி 50ல செட்டிங்ஸ் குள்ள போங்க. ட்ரேடிங் செக்மெண்ட்குள்ள போங்க. நான் என்னென்ன டிக் பண்ணிருக்கணும் அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இதே ஒன்று மட்டும் அன்டிக் பண்ணிருக்கேன், சவுண்ட் வரக்கூடாதுன்னு. ஓகே, எஜுகேஷன் நிறைய பாப்பப் வரும். நீங்க என்ட்ரி கொடுத்த உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் வரக்கூடாதுன்னா இதை எடுங்க. இது எல்லாமே டிக் பண்ணுங்க. இது எந்த விஷயங்களும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே கொடுத்துருங்க. நான் என்னென்ன பண்ணிருக்கணும் அதை மட்டும் பண்ணுங்க. ஒரு வாட்டி பாருங்க, ரீப்ளே பண்ணி பாருங்க. மேல இருந்து ஒரே ஒண்ணு மட்டும் தான் அன்டிக் பண்ணிருக்கேன், கீழே ஒண்ணு அன்டிக் பண்ணிருக்கேன். ரெண்டு அன்டிக்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். இந்த மாதிரி சார்ட் வந்து இந்த மாதிரி வியூ ஆயிடும். ரைட் எப்படி பண்ணலாம்? இப்ப கால் சைடுக்கான மூவ்மெண்ட் வருதுன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் பட்டன், ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். பாருங்க கலர்ஸ் இருக்க கர்சரை பாருங்க. நடுவுல குவான்டிட்டிஸ் ஆட் பண்றது. இது கிளிக் கொடுத்தீங்கன்னா 75 1 லாட்டோடைய குவான்டிட்டி. இது பேர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. இது வந்து லாட் சைஸ் வந்து 75. இப்ப பிளஸ் பண்ணணும் சார், நான் குவாலிட்டிஸ் அதிகப்படுத்தணும். இந்த பிளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, பிளஸ் கொடுத்தீங்கன்னா 155 200 300 400 எவ்வளவு வேணும்னாலும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். எல்லாருடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட லிமிட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க 1 கோடி வச்சிருந்தாலும் ஒரு சிங்கிள் கிளிக்ல ப்ளூ கலர் பட்டன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பை ஆயிடும். உடனே ரெட் கலர் பட்டன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு செல் ஆயிடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. எல்லா ட்ரேடிங் பேப்பர்ல அந்த மாதிரி இருக்கா? நீங்க மினிமம் குவாலிட்டிஸா போட முடியும். ஹெவி குவாலிட்டிஸ்ல நீங்க ட்ரேடே பண்ண முடியாது. ஈஸி நீங்க போயிட்டு போர்ட்போலியோல போயிட்டு பொசிஷன்ல போயிட்டா நீங்க ட்ரேட கட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி நீங்க கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேயே கட் பண்ண முடியும். சூப்பர். அதே மாதிரிதான் புட் சைட்லயும் இதே மாதிரி குவாலிட்டிஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம், பிளஸ் பட்டன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 500 குவாலிட்டிஸ் போறோம்னா, இந்த இடத்துல ஒரு 600 குவாலிட்டிஸ் போறோம்னா, இந்த இடத்துல ஒரு 600 குவாலிட்டிஸ் ஈக்குவலா பண்ணிக்கிறோம். புட் ஆன் ஒரு கால் சைடு வைக்கிறோம். இப்ப மார்க்கெட் ஆகப்பட்டு கால் சைடு ஏறுதுன்னா, புட்ல பிரீமியம் மெல்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம காலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரி கொடுக்குறோம். அங்க இருந்து பிரீமியம் மூவ் பண்ணோம், ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டு உடனே எக்ஸிட் பண்றோம், அங்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்றோம். குயிக் ஸ்கேல்பிங் என்னோட ஸ்டைல். ஓகே, என்னோட ஸ்டைல் வேணும்ன்ற மட்டும் இந்த மாதிரி சார்ட்டோடைய செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு மணி ஹேட் பண்ண தெரியல. இங்க பாருங்க, மணி ஹேடிங் நான் சொன்னேன் இல்லையா, 60,000 கேபிட்டல் வச்சு 1,24,000 சம்பாதிச்சிருக்கேன் ஒரே 1 வீக்ல. ஓகே, கேபிட்டல் ஆட் பண்ணா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு கேபிட்டல் கர்சரை பாருங்க. இந்த இடத்துல கேபிட்டல் போட்டு 50,000 இல்ல 1 lakhோ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது யூபிஐ மூலமா உங்களுடைய நோட்டிபிகேஷன் போய் சேரும். அது மூலமா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் மணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஓவர் ட்ரேட் பண்றோம் சார், கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இப்போ ஓவர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் இந்த இடத்துல பண்ணிக்கிறேன், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. இங்க கர்சரை பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ல ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல் நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஸ்கில் சுவிட்ச் இருக்கு. என் கர்சரை பாருங்க, ஸ்கில் சுவிட்ச் ஓவர் ட்ரேடிங். நீங்க இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் வரும். ஓகே, இது ஒண்ணு இல்லை சார், இதை ஆக்டிவ் கொடுத்துட்டு வச்சுங்களேன், அன்னைக்கு ஃபுல் டே நீங்க ட்ரேடே பண்ண முடியும். அன்னைக்கு ஃபுல் டே அடுத்த நாள் 9:15 தான் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் இது ஆக்டிவேட்டே ஆகும், இல்லைன்னா அது ஆக்டிவேட்டே ஆகாது. அப்போ ஓவர் ட்ரேட் பண்றவங்களுக்கு, நிறைய ட்ரேட் பண்ற சார் எனக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்கில் சுவிட்ச்
ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. கஸ்டமர் காலுக்கு போன் பண்ணி கேட்டாலும் அவங்க ஆக்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. 24 ஹவர்ஸ் டைமிங் நீங்க தான் பர்மிஷன் கொடுத்து ஆக்டிவ் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க ஓவர் ட்ரேட் பண்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பேருடைய ப்ராப்ளமே ஓவர் என்ட்ரிஸ், ஓவர் ட்ரேடிங். ஓகே, இதுதான் ஒரு விஷயம். சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயங்கள். மணி ஹேக் பண்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது பொசிஷன் நீங்க எடுக்கும் போது ரன் ஆகக்கூடிய விஷயங்கள். இது ஆர்டர், எத்தனை ஆர்டர்ஸ் போட்டிருக்கீங்கன்னு ஒரு விஷயங்கள். போர்ட்ஃபோலியோ நீங்க எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் தெரியும். பையன்சல் இதை பொறுத்த வரையும் மார்க்கெட்னுடைய என்னென்ன மார்க்கெட் ஹை லெவலில் போயிட்டு இருக்கு, பர்சன்டேஜ் வேல்யூஸ், இது ஹோம் பேஜ். அவ்வளவுதான் சார். சிம்பிளா கொடுத்துருக்காங்க. எல்லாமே சார்ட்லேயே பை அண்ட் செல், செல் அண்ட் பை எல்லாமே டோட்டலா நீங்க இது செல்லிங்கும் பண்ணலாம், பையிங்கும் பண்ணலாம். சூப்பரா ஈஸியா இருக்கா, சிம்பிளா இருக்கா சார். எல்லாமே சிம்பிளா பாருங்களேன். மார்க்கெட்ல பொறுத்த வரையும் எல்லா விஷயங்களும் சிம்பிளா பாத்தீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சலாம். ரொம்ப டிஃபிகல்ட்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஓகே, ஃப்ரீக்கு பின்னாடி அலையாதீங்க. ஃப்ரீயா பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஃப்ரீயா ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு பின்னாடி அலைய வேண்டாம். ஃப்ரீ என்ற ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அங்க தரம் இல்லாத பொருட்கள் இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியணும். நம்ம எல்லாமே பழகிட்டோம். டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, ஃப்ரீ கிடைக்குமா அப்படின்னு நம்ம பின்னாடியே ஓடுறோம். முதல் தெரிஞ்சுக்கங்க, நான் சொன்ன விஷயங்கள் தான். பெஸ்ட் ட்ரேடர் ஆகணும்னா பெஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். நீங்க புரோக்கர் சார்ஜை பத்தி கவலைப்படவே கூடாது. நம்ம ஓவர் என்ட்ரி பண்ண போறது இல்ல, அப்பயே நம்ம புரோக்கர் சார்ஜை பத்தி நம்ம கவலைப்படணும். யார் ஓவர் என்ட்ரிஸ் பண்றாங்களோ அவங்க தான் கேள்வியே கேட்பாங்க. சார் எவ்வளவு புரோக்கர் சார்ஜ்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுடைய சைக்காலஜி சரியில்லை, அவங்க நிறைய எக்ஸெட்ரா என்ட்ரி பண்றாங்க, அதனால புரோக்கர் சார்ஜை பத்தி கவலைப்படுறாங்க. உண்மையா புரோக்கர் சார்ஜை பத்தி கவலைப்படணும்? 1 or 2 என்ட்ரிஸ் முடிச்சு கதை. நம்ம வேற வேலை பார்க்க போயிட்டு ஃபுல் டைம் ட்ரேட் பண்ண போறோமா? கிடையவே கிடையாது. சிம்பிள் லாஜிக். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தன்னுடைய வீடியோ செட்டிங்ஸ் போட்டிருக்கேன். சார்ட் எப்படி ஓபன் பண்றது போட்டிருக்கேன். எப்படி பை அண்ட் செல் பண்றது ஓபன் பண்ணிட்டு போட்டிருக்கேன். மணி ஹேக் பண்றது போட்டிருக்கேன். நிறைய ஹோவர் ட்ரேட் பண்றவங்க ஸ்பில் சுவிட்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்பில் சுவிட்ச் ஆப்ஷன் இருக்கு, அதை போய் அமைக்கிறீங்கன்னா மூலிச்சுக்காதா நீங்க ட்ரேடே நீங்க பண்ண முடியாது. மறுநாள் தான் நீங்க ட்ரேட் பண்ணுது. ஓகே காய், பிடிச்சிருக்க நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியணும். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு. ஸ்பெஷலா என்னுடைய உண்மையான வியூவர்ஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது மூலம் ஓபன் பண்ணிக்க. நல்ல பெனிஃபிட் இருக்கும், சூப்பர் பெனிஃபிட் இருக்கும். ஃபியூச்சர்ல அதனுடைய விஷயங்கள் நான் கொண்டு வர போறேன். யார் ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, நீங்க கொண்ட லிங்க் மூலமா ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, கமிங் சூன். பை, தேங்க்யூ.